வேதத்தை மதிக்கின்ற தேவ மனிதர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தை மதிக்கிறவர்கள் குறைவு. எல்லாரும் கவனிக்கணும். நான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் இங்கே ஆவியானவர் பேசுவார். இங்கே யாரையும் சமரசம் பண்ற வேலையே கிடையாது, தலை சொல்லிற வேலையும் கிடையாது. உங்க சபை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கோட்பாடெல்லாம் உங்களோட வைத்துக்கோங்க. இங்கே பைபிள் மட்டும்தான். ஆமென். தயவு செய்து மன்னிக்கணும். இங்க என்னது? கர்த்தருடைய வேதம் மட்டும்தான். இங்க வேற ஒண்ணுக்கு இங்க இடம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை தவிர வேற எந்த சிந்தையும் நமக்கு வர வேண்டாம். சரிதானே? உங்க படிப்பு, உங்க போஸ்டிங், நீங்க இருக்கிற பொசிஷன், ஓகே, வாட் எவர் இஸ், எதுனாலும் சரி, நம்ம எல்லாரும் சகோதர சகோதரர்கள். எல்லாம் கொஞ்சம் கை கொடுங்க, பக்கத்தில் கை கொடுங்க, பேச சொல்லுங்க. வந்தது பேசாம கூட இருக்கீங்க நிறைய பேர். ஐயா பிரேசலோடையா பாஸ்டர் அவரு பிரேசலோடையா உங்கள் காதுகளோடு நான் கை கொடுத்துக்கிறேன். பிரேசலோட ரைட். அப்படி சரிங்க, இப்படி இருங்க, கலகலங்க, நல்லா இருக்கும் பாருங்க. என்ன கொஞ்ச நேரம் தாங்க இருக்க போகிறோம், ஒரு 12:30 வரை, ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்க போகிறோம். 1 மணி அவ்வளோதான் இல்லையா? எல்லாம் நல்லா சாப்பிட்டு குஜாலாக வீட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, தேவ சமூகத்துக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து, கனத்தை கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு, இங்கே எந்த மனுஷனுக்கும் நீங்கள் கனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா தேவனுடைய மனிதர்கள் தானாக கனப்படுத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய மனிதரை மட்டும் முன்னாடி நிறுத்தினீங்கன்னா இது மறைஞ்சு போயிடும். இதுவும் ஒரு பிரச்சனை, பிறகு பேசுவோம். கவனிங்க. ஏசு பேசின மொழி சீக்கிரம் நிறைய நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. வேற எபிரேய மொழினா என்ன சொல்லுங்க? என்ன அநியாயமா இருக்குது? எருசலேம்ங்கிற ஒரு தேசம், இஸ்ரேலுங்கிற தேசம் எத்தனை பேர் தெரியும்? இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் நம்ம உலக மேப்ல யாரும் பார்த்தது இல்லையா? இப்போ இப்படி இருக்கிறீங்க. ஏங்க தெரியும்னா தெரியும்னுங்க, தெரியாதுன்னா தெரியாதுங்க. தெரியும் தானே? அந்த தேசத்தினுடைய தாய்மொழி இந்த எபிரேய மொழி. ஓகே தானே? ரைட். எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, ஒண்ணுமே தெரியாதவங்களும் எவரும் இல்லை. நான் எல்லாம் தெரிஞ்சனால இங்க வரல, நீங்க ஒண்ணுமே தெரியாதனால இங்க உட்காருங்க. எத்தனை பேருக்கு இது புரியுது? ரைட். சில நேரங்களில் தமிழே நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். திரும்ப வேணா சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஒண்ணுமே தெரியாதவங்களும். அதனால யாருமே நம்மை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. மேடையில் ஏற்ற ஒரு பெரிய மகானு நம்ம உட்கார்ந்துருக்கோம், நம்ம நிலைமை இவ்வளவு அப்படின்னு நினைக்கணும் அவசியமே கிடையாது. புரியுது உங்களுக்கு? அப்படி ஒரு சித்தாந்தமே பைபிளில் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் சீசனுடைய கால்களை கழுவினவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியாப்பட்ட கடவுளை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. விளங்குதா? அவர் தான் தாழ்மையின் சிகரம். அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காரு. சிஸ்டர் அதை தான் சொன்னாங்க, ஆண்டவருடைய தாய்மொழி. அப்போ இஸ்ரேல் தேசத்தினுடைய தேசிய மொழி, த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் த இஸ்ரேல். ரைட். தேசியம். பைபிளினுடைய பழைய ஏற்பாட்டுக்கு தாய்மொழி. எல்லாரும் சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டுக்கு தாய்மொழி. விளங்குது உங்களுக்கு? தாய் பாலோட ஒப்புட இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? எங்க அம்மா மடியில் நான் குடிச்சு வளர்ந்த பாலோட ஒப்புட இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? உங்க தாயை நினைங்க, கொண்டாடுங்கய்யா. இன்னும் இப்படி இருக்கிறீங்க. அந்த பால் தான் இன்னைக்கு உங்களை என்னையும் நோய் எதிர்ப்பு சக்தியோட வாழ வச்சுட்டு இருக்கு. கையை தட்டி எங்க அம்மாவுக்காக, என்னை பெத்த தாய்க்காக கர்த்தரை சோதனை. இந்த மாதிரி டைம்லயா தாயை நினையா? விளங்குதா? ஆமா. பைபிள் இது ரொம்ப முக்கியமான விஷயம். தாயை தகப்பனும் கனம் பண்ணணும். நீங்க தலைகளை விழுந்து ஜெபிச்சாலும் ஒரு ஜெபம் கூட ஒரு வேலைக்கு ஆகாது. விளங்குதா? உங்க உபவாச ஜெபம், உங்க ஊழியம், உங்களுடைய அந்த இடையில வர்ற நடிப்புகள், தாய் தகப்பனை கனம் பண்ணாத ஒரு பய ஜெபத்தையும் ஆண்டவர் காது கொடுத்து கேட்க மாட்டார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? வசனத்தின்படி தாயை தகப்பனை கனப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரைட். அந்த தாய்ப்பாடு தான் பழைய ஏற்பாட்டினுடைய
எபிரேய மொழி. சரிதானே? சரி, இந்த எபிரேய எழுத்துக்கள் பைபிளில் ஒரு இடத்துல இருக்கு. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நான் வந்தவனே கேள்வி கேட்டேன், அதுலேயே இந்த பதில் வந்திருக்கணும். பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளும். ஓரளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. சொல்லுங்க. சங்கீதத்தில் நம்ம தேடிக்கணும். முழுசா பேசுங்க. ஏங்க, நம்ம தமிழ் உலகத்தில் சிறந்த மொழிங்க. அதை அழகா பேசுங்க இல்லையா? சங்கீதம் 119 இருக்கிறது. இப்படித்தானே தமிழ் பேசணும். காவாசி, அரவாசி, இந்த ஜெபமும் இப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு பைபிள் படிக்கிறதும் இப்படித்தான். தான் படித்த வசனமே என்ன படித்தோம்னு தெரியாது, கடவுள் முடிச்சாச்சு. ஜெபமும் அப்படித்தான். அப்படி ஆமே, நீ என்ன ஜெபிச்ச? அப்புறமா யோசிப்பாரு, என்ன ஜெபிச்சேன்? அது ஆவியானவர் ஜெபிக்க வச்சுட்டேன். அப்பா நம்ம பண்ணுற சேட்டைகள்லாம் எவ்வளோ தெரியுமா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு யார் தலையில் கட்டிடுவான்? சொல்லுங்க. உண்மையிலேயே ஆவியானவர் பாவம். நான் பைபிளை பற்றி பேசுறதுனால நீங்கள் உண்மையிலே உணர்வீங்க ஆவியானவர் எவ்வளோ பாவம். எபேசியர் 4:30 அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இதை நீங்கள் தயவு செய்து ஒரு நாள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஆவியானவரை என் வார்த்தையினால, என் சிந்தையினால, என் கிரியையினால, என்னுடைய அகம்பாவத்தினால, என்னுடைய பெருமையினால, என்னுடைய ஆணவத்தினால, நான் சண்டை பிடிச்சதால, நான் பொறாமப்பட்டதால, நான் எரிச்சல் பட்டனால, நான் விரோதத்தை கொண்டாடினால எத்தனை தடவை ஆவியானவர் துக்கப்படுத்திருக்கேன். இப்பயும் உங்களோட கூட இந்த ஆவியானவர் இருக்கிறார். பரவாயில்ல, இந்த யோசனையை புரிஞ்சுக்கிட்டு இனிமே உங்களை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த ஆவியானவர் சரி சரின்னு தட்டி கொடுத்துட்டு இப்போ படிச்சு கொடுத்தாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடியோ எடுக்க விரும்புகிறவங்க இந்த மீட்டிங் வீடியோ எடுக்கலாம். என்னுடைய மற்ற இடங்கள் எதையுமே நான் வீடியோ எடுக்க அனுமதிக்கிறது கிடையாது. என்னுடைய மாணவர்கள் வகுப்பறை வீடியோ நினைப்பாங்க, எந்த காலத்தில் அனுமதிக்க மாட்டேன். நான் பொது வெளியிலே நான் இப்படியாப்பட்ட கூட்டங்களில் நடத்துகிற விஷயத்தை நீங்கள் தாராளமாக வீடியோ படலாம். வீடியோ எடுக்காம வெளியில போய் என்ன செய்யக்கூடாது? தவளையாட்டம் பேபா பண்ணி அதை இதையும் பேசக்கூடாது. ரொம்ப கவனம். இது கர்த்தருடைய சமூகம். இன்னைக்கு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய சொல்ல போறேன். ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை சொல்ல போறேன். இன்னும் சொல்ல போனா என்னையவே நீங்க நம்பாத அளவுக்கு சில விஷயம் இருக்கு. ஆனா ஆவியானவர் தான் உங்களை நம்ப வைக்கணும். ஏன்னா நான் ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன். இது எனக்கு சரியான துக்கம், கவலை. இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஆவியானவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய மாணவர்கள், டிபிசியுடைய மாணவர்கள் இப்படியாப்பட்ட ஊழியர்களை பொறுப்பெடுத்துக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படியாப்பட்ட கருத்தரங்களை இந்த வருஷம் நம்ம நடத்தலாம் என்ற ஜெபத்தோடு இருக்கிறோம். உள்ள போலாமா? ரெடியா? எஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 8:12. என் வேதத்தின், வேதம்னா எது? தோரா. சொல்லுங்க எல்லாரும், தோரா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. கத்துக்கிறத சரியா கற்றுக்கொள்ளுங்க. இந்த அப்படி இப்படி அறக்குறையா அந்த காவாசி சொல்லி அரவாசி சொல்லி வேணாம். வாய் திறந்து அழகா சொல்லுங்க. தோரா. சூப்பர். எல்லாம் சொன்னீங்களா? இது ஆண்டவருடைய வேதம். இது ஆண்டவருடைய மகத்துவம். நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் வாயில சொல்ல சொல்ல ஆண்டவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். ஆவியானவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். அதான் அந்த தோரான்னு போட்டிருக்கேன் பாருங்க. சரிதானே? என் வேதத்தின், அதாவது தோராவின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். புரியுது உங்களுக்கு? அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். எப்படி அந்நிய காரியம் என்றது? நமக்கு எதுக்கு எபிரேய மொழி? தமிழே நமக்கு தகராறு, தடுமாற்றம். எபிரேய மொழியை நம்ம ஏன் படிக்கணும்? இப்படி பாஸ்டர்களே சொல்லுகிறார்கள். வருத்தமாக இருக்கிறது. வவுனியாவிலிருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு போன் அடிச்சார். நான் வந்த புதுசுல, நீங்க என்ன எபிரேய மொழியை நான் சொல்லிக் கொடுக்குறீங்களா? என்னென்று சொல்லிக் கொடுப்பீங்க? அந்த மொழி, எந்த எபிரேயம் எல்லாம் யூதர்கள் இயேசுவை கொண்டவங்க தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொடுமைப்படுத்தின ஆக்கள் அவங்களுடைய மொழியெல்லாம் நீங்க என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களா? எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இதுல விசேஷம் தெரியுமா? அவர் பாஸ்டர் இருந்தார். இப்ப எனக்கு வெக்கமா இருக்கு. பேசும்போது சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் அவர் பாஸ்டர்னு சொன்ன வெக்கமாயிட்டு, வெக்கப்பட்டார். நான் சொன்னேன், ஐயா நீங்க எங்க இருக்கீங்க? வாங்க நேரா பேசணும்.
எவ்வளவு கவலையா இருக்கு பாருங்க. நாங்கள் சின்ன காலத்தில் பள்ளிக்கூடத்தில் 5வது படிக்கும்போது இந்த சிலுவை காட்சி ஒரு பாடத்திட்டம் இருக்கும், சமய பாடத்தில். அதில் இந்த யூதர்கள் இயேசுவை சிலுவையில் இப்படி ஈட்டியோட குத்துறது நிற்பாங்க. அந்த புத்தகத்தில் படம் எச்ச தொட்டு என்ன செய்வோம், அவனோட தலையெல்லாம் அடிக்கிறது. நான் ஒரு குத்துறீங்க ஏங்க, நான் வந்து ஒரு 10 வயசுல செஞ்ச வேலையை புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? சரி, அந்த அளவுக்கு நம்ம மக்கள் அறியாமை வெரி குட் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. ஆண்டவர் அதை தான் எழுதி கொடுத்தார். என் வேதத்தின் மகத்துவம்னா இந்த பைபிள் மொழிபெயர்ப்பு. இது என்னது? எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க. இது என்னது? எல்லாரும் சொல்லுங்க. உங்க கையில் இருக்கிற பைபிள் என்னங்க? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்புல பிழைகள் வரும். மொழிபெயர்ப்புல பிழைகள் வரும். அப்ப என்ன செய்யணும்? ஒரிஜினல் எது அங்க போய் தெரிஞ்சுக்கணும். விளங்குதானே உங்களுக்கு? போட்டோ காப்பி எடுக்கும்போது சில எழுத்தெல்லாம் மறைஞ்சிருக்கும். ஒரிஜினல் பாருங்க, தெளிவா இருக்கும். அப்படிதான். அப்ப அந்த வேதத்தின் மகத்துவத்தை எதுல? எபிரேய மொழி வேதத்துக்குள்ள ஆண்டவர் மகத்துவத்தை வச்சிருக்க. தமிழ் மொழியில நம்ம இந்த பைபிளை படிக்கும் போது அந்த மகத்துவம் தெரிய மாட்டேங்குது. என்னையா சொல்றீங்க நீங்க? இப்ப அதை ப்ரூவ் பண்ணதான் இந்த மீட்டிங். சரிதானே? அதை ப்ரூவ் பண்ணதான் இந்த மீட்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவத்தை உயர்த்துறதுக்காக பாருங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? அந்நிய காரியமாய் இருந்தாங்க. அடுத்த வசனம் சங்கீதம் 119:18 உம்முடைய வேதத்தில் உள்ள, எல்லாரும் படிக்கலாமே, வாயை திறந்த, ஆண்டவருடைய வார்த்தை தானே, படிங்க. உம்முடைய வேதத்தில் அதிசயம் நான் பார்க்கும்படிக்கு ஆண்டவரே என் கண்களை திறந்தரணும். எத்தனை பேருக்கு ஆசை என் வேதத்துள்ள மகத்துவத்தை நான் பார்க்கணும்? ஆண்டவரே, இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அது என்னது எனக்கு கற்றுக் கொடுங்கய்யா. உங்க வேதத்துல ஏராளமான மகத்துவம் இருக்கு. நம்ம இந்த மொழிபெயர்ப்பை வச்சுக்கிட்டு ஆளுக்காலு தாறுமாறா பேசிட்டு இருக்கிறோம் போல தெரியுது. ஆண்டவரே, இதை நாங்கள் எப்படியோ அந்நிய காரியமா நினைச்சிட்டோம். இல்ல, இது என் ஆண்டவர் பேசின மொழி. என் பரிசுத்த வேதாகமம், என்னை வாழ வைக்கிற வேதத்துடைய தாய்மொழி. நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. உண்மைதான் ஆண்டவரே. அடுத்த வசனம். அப்ப கர்த்தருடைய வேதத்தில் என்ன இருக்கு? மகத்துவங்கள். உடைய வேத அதிசயங்களை பார்க்க முடியும், கண்களை திறந்தாலும் மேல மகத்துவங்கள். இப்ப பைபிள் என்ன இருக்குது? மகத்துவங்கள் இருக்கு. எல்லாரும் தாஜ்மஹாலை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, தொங்கு தோட்டத்தை பேசிட்டு இருக்கிறாங்க, சீன பெருஞ்சுவரை பேசிட்டு இருக்காங்க. உலக அதிசயம் புரியுது உங்களுக்கு? உலக அதிசயம்னா என்னன்னு தெரியாத ஆளுங்க பேசுற பேச்சு அதெல்லாம். மனுஷன் கட்டினது எப்படி உலக அதிசயமா முடியும்? மனுஷன் கட்டினதையே உலக அதிசயம் சொல்லுவீங்களா இருந்தா, என் ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்து அக்கினி விரல்களால் கல் வெட்டிலே எழுதி கொடுத்த அந்த வேதத்தை என்னன்னு சொல்லுவோம். கையத்தடி கர்த்தரை சோதனம் பண்ணுங்க. அதுதான் என் மகத்துவம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க? கடவுள் இறங்கி மலையில வந்து அந்த பாறையை வெட்டி அதுல எழுதி கொடுத்தார் பாருங்க. அதை கூட கிறிஸ்தவத்தில் ஆமென் சொல்ல 3 பேர் தான். இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா? ஏன்? அறியாமை. அது மகத்துவம் தெரியல. இது உலக வரலாற்றுல உலகத்தை அசைக்கிற ஒரு விஷயம். எங்க கடவுள் எப்படி ஒரு எழுத்த வந்து ஒரு கல்வெட்டுல எழுதுறாரு? மோசேட்ட கொடுத்தாரு, நம்ம ஐயா கிட்ட கொடுத்தாருல பாருங்க. அது பேர் தான் என்னது? தோரா. அதுக்கு பேர் தான் தோரா. முழு பைபிளையும் தனக்குன்னு சொல்லுவாங்க. எழுதி வச்சுக்கிட்ட முழு பைபிளை என்னன்னு சொல்லுவாங்க? தனக்.